ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நான் சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணலை. நான் லேட்டாக தான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். அன்றைக்கி என்ன பண்ணோம்னா, எப்போ பார்த்தாலும் என் பையன் வந்து என்ன கேட்பான்னா, எனக்கு மேகி வேணும் அப்படின்னு கேட்பான். நான் அதிகமாக வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் நான் வந்து மேகி, பாஸ்தா, நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் நிறையா பசங்க கொண்டு போவாங்களாம். அவன் அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான், அம்மா எனக்கு வந்து மேகி, நூடுல்ஸ் இந்த மாதிரி எனக்கு பாஸ்தா இதெல்லாம் வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். நான் அதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக நான் வந்து என் பசங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். மாதத்துல ஒரு தடவை என்னைக்காவது அந்த மாதிரி நான் நினச்சி என்னைக்காவது சரி ரொம்ப கம்பல் பண்ணால் சரி பரவாயில்லைன்னு ஒரு நாள் அப்படி தான் நான் செஞ்சு கொடுப்பேனே தவிர, நான் அதை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே கிடையாது. சரி இன்றைக்கி வந்து சண்டே தானே, வீட்டில் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாவு எதுவுமே இல்லை. சரி சப்பாத்தி, பூரி அது மாதிரி ஏதாவது போடலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், பையன் கேட்டுக்கிட்டே இருந்தானே மேகி இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் மேகியே வந்து டிஃபனுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. மேகிக்கு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் ஆம்லெட் போட்டுக்கிட்டோம். பசங்களுக்கு ஆம்லெட் வேண்டான்னு சொல்லிட்டானுங்க. அதனால் மேகியை வச்சு காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சரி மதியானத்துக்கு வந்து நான்வெஜ் எப்போயாவது எடுப்போம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி இன்றைக்கி என்ன எடுத்தோம்னா சிக்கன் தான் எடுத்தோம். மீன் போய் பார்த்தோம், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி சிக்கனே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனே எடுத்தாச்சு. என் பசங்க பிரியாணி தான் கேட்டாங்க. சரி அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா தான் பிரியாணி செய்வாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் வீட்டில் வந்து ரொம்ப டயர்டாக டேப்லெட்லாம் போட்டுட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தாங்க. எங்கேயும் அதிகமாக போகலை அவங்க. அதனால என்னாச்சுன்னா சரி சிக்கனை மட்டும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் சிக்கனை வந்து கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கவாப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சாதம் வச்சுருந்தேன். அவங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பருப்பு துவையை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு வந்து கஞ்சி வேண்டாம், நான் வந்து குழம்புலேயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவையல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரி ஈவினிங் போல் ரொம்ப இன்றைக்கி ஃபுல்லாகவே வீட்டிலே இருந்துட்டாங்களா, அதனால சரி வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் வெளியிலனா கடைங்களுக்கு தான் போவோம். பக்கத்தில் உள்ள கடைங்களுக்கு ஒரு ரவுண்ட் படிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகையில் இங்கே பக்கத்தில் கன்னடா ஸ்கூல் இருக்குது. அந்த கன்னடா ஸ்கூலில் வந்து உள்ள பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி உள்ளே போய் நம்ம பசங்களை விடுவோம், சும்மா ஃப்ரீயாக ஆகினாங்கன்னா வேடிக்கை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு விட்டோம். பார்த்தா இதில் சர்க்கஸ் அந்த மாதிரி இருந்துச்சு.